பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அவருக்கு அப்போ தான் தெரியும். நீங்கள் டிராஃபிக்கில் கூட பாருங்களேன், நானும் ரொம்ப ரசிப்பேன். பாண்டி பஜாரில் சில பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டி நகருக்கு அடிக்கடி போவோம். அப்படி காரில் வந்தேன்னா அந்த திரும்பும்போது நீங்கள் இந்த டேர்னிங்கில் டிராஃபிக்கில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். சில நேரங்கள் ஆச்சரியமான விஷயங்கள் அங்கே நடக்கும். ஒரு தடவை நான் போயிருக்கிற போது ஒருத்தன் ஃபுல்லாக தண்ணியை போட்டு காலி பாட்டில் ஃபுல் பாட்டிலு அதை அப்படியே கையில் வச்சேன்னு அப்படியே நிற்கிறான். வீரன் சிலை மாதிரி நிற்கிறான். டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இறங்கி ஓடி வந்து, அவன் வேறு யாரும் இல்லை, என் ஸ்டூடெண்ட்டு தான். அவன் இறங்கி வந்து அவனை எப்படியே இழுத்து பார்க்குறான், வரமாட்டேன்றான். நான் காரில் டோரை இறக்கிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்த்தேன். அவன் கெஞ்சறான், ஏண்டா காசு கொடுத்து தானே வாங்கினேன் இந்த பாட்டில். ஆமாம், வீட்டில் போய் உக்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிக்க வேண்டியதானே, ஃபுல்லாக குடிச்சிட்டு ஏன்டா என் உயிரை வாங்குற, நவுந்து வாடா, குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சேன்னா. அப்படி என்னடா கட்டாயம்னு கேட்டார் இன்ஸ்பெக்டரு. மூடி தொலைஞ்சு போச்சு சாருங்க. நமக்கு அது சாதாரண காரணம், ஆனால் அவனுக்கு அது பெரிய